அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி ராகி வடை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி வடை செய்கிறதுக்காக 1 கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய உருண்டை அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் செஞ்ச வெண்ணெய், அதனால உருண்டையாக இருக்குது. நீங்கள் கடையில் வாங்குகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 50 கிராம் இல்லைன்னா அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது, அதனால நம்ம மாவை கூட சேர்த்து பிசையும் போது ஈஸியாகவே பிசைஞ்சு வந்துடும். நீங்கள் சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நீங்கள் ராகி வடை சுடுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருங்க. அப்போ அது ரூம் டெம்பரேச்சருக்கு மாறிடும். இப்போ பாருங்கள், வெண்ணெய் எல்லாமே மாவில் நல்லா கலந்து வந்துடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது மாவு பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. நான் சைடில் அதோட வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா ஈரப்பதம் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் கன்சிஸ்டன்சி. நீங்கள் வெண்ணெய் ஆட் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஈரப்பதத்தோடு இருக்க மாதிரி இருக்கணும். அடுத்தது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணினதும் பொட்டுக்கடலை, இந்த மாவோட டாப் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு ஆட் பண்ணும்போது பொட்டுக்கடலையோட அளவு சரியாக இருக்கும். இல்லை நீங்கள் கை அளவில் ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 2 கை நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை ஒவ்வொரு ராகி வடையிலையும் வரணும். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெண்ணெய் ஆட் பண்ணல அப்படின்னா ஆயிலை ஹீட் பண்ணி ஆற வச்சு ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கூட நீங்கள் கரெக்டான பதத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். ராகி மாவு ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக தருன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு பிசைஞ்சு கொண்டு வரதுக்கும் ஈஸியாக இருக்கும், வடையும் சூப்பராக வரும். இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இனி இதை ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை உருண்டையாக திரட்டி எடுத்துக்கலாம். உடனடியாக நம்ம சுடுறதுனால சுட்டுக்கலாம். ஆனால் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் மாவுலெல்லாம் ஊறி வர்றதுக்காக நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு மாவு கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் திரட்டிட்டு அதை நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பிச்சு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாகவே போட்டுப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து வைக்க தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து வச்சுட்டு நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். என்கிட்ட இருக்க மாவில் நான் ஒரு தட்டம் நிறைய இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்தடுத்து போடும்போது தீர நான் திரும்ப இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். வாங்க நம்ம இனி வடையை சுட்டு எடுத்துக்கலாம். பாத்திரம் வச்சு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். இனி நம்ம தரட்டி வச்சுருந்த உருண்டைகளை தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு விரலுக்கு நடுவில் வச்சுட்டு அழுத்தி கொடுக்கணும். 4 விரல்லையும் மாவை பிடிச்சிட்டு பெரு விரல் வச்சு லைட்டாக அழுத்தி கொடுத்தோன்னா இந்த 3 விரல்லையே நம்ம அழுத்தி எடுத்துட முடியும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. முடிஞ்ச அளவுக்கு தப்பட்டையாக அழுத்திக்கோங்க. கெட்டியாக இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்ததுன்னா சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா வெந்து வராது. உள்ளே இருக்கிற மாவு வேகாமல் இருக்கும். ப்ளஸ் சாப்பிடும்போது சவக்குன்னு இருக்கும், மொறுன்னு இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசா தட்டிட்டிங்கன்னா கரிஞ்சிடும், அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வடை சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இந்த லைட்டாக இந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்தால் ஓகே தான். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பொட்டுக்கடலை எல்லாமே பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ரொம்ப கறியை விட்டுறாதீங்க, அப்போ சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இதே மாதிரி நான் அடுத்த பேட்ச் வடைகளையும் போட்டு எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா பத்தாது, அதனால நிறையா செஞ்சுக்கோங்க. இதை நம்ம 1 month வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் காற்று போகாத மாதிரி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இனி இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வடை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஒவ்வொரு வடையிலையுமே பொட்டுக்கடலை இருக்க பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். வாங்க நான் இனி இதை சாப்பிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.